இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு இயல் 1ல் இளமை தமிழே அப்படிங்கிற பாடம் கவிதை. இதை மொழி வாழ்த்து மாதிரி கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே நம்ம தமிழ் பாடத்தில் பார்த்தோம்னா முதல்ல இருக்கக்கூடியது மொழி வாழ்த்துன்னு சொல்லலாம். மொழி வாழ்த்து தான் இருக்கும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொழி வாழ்த்து மாதிரி ஒரு கவிதையை கொடுத்து அதை ரெண்டு கவிதையாக கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு கவிதையுமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. முதல் கவிதை பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை அழகு சொல்கிற மாதிரியும், ரெண்டாவது கவிதை தமிழை நீ எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியும் இருக்குது. சரியா? அப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு நுழையும் முன் அப்படின்னு ஒரு கட்டத்தில் நமக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா அதுலேருந்து 1 மார்க் கொஸ்டின் எல்லாம் வரும். அதனால நான் அதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தமிழ் மொழி நம்முடைய அடையாளம், அது நம்முடைய பண்பாடு. இப்போ ஒரு மொழி இருந்தாலே அந்த மொழிக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தை நம்ம எப்போவுமே கையில் வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த மொழி அழியாமல் இருக்கும். அப்போ அந்த அடையாளத்தை இங்கே எடுத்து சொல்கிறதுக்காக தான் இந்த மொழி வாழ்த்துங்கிறதே முதல்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது தமிழ் மொழியினுடைய சிறப்பை சொல்ல போனால், இது காலந்தோறும் தோன்றிய காலம் தொட்டே இன்றைக்கு வரைக்கும் இளமையும் புதுமையுமா இருந்துட்டு வரக்கூடிய ஒரு மொழி தான் நம்முடைய தமிழ் மொழி. இதை பழைய காலத்து மரபு கவிஞர்கள் தொட்டு இப்போ உள்ள கவிஞர்கள் வரைக்கும் யாருமே தமிழ் மொழியை பாடாதவங்களா இல்லை. எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா மொழியை பாடிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் மொழியை பற்றி பேசாதவங்களோ இல்லை பாடாதவங்களோ கவிதை எழுதாதவங்களோ இல்லவே இல்லை. எல்லாரும் ஒரு கவிஞராக இருந்தால் அவர் மொழியை பற்றி கண்டிப்பாக நினைச்சிருப்பாருன்னா பாடியிருப்பார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மொழி தான் நம்முடைய தமிழ் மொழி. இது காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொண்டு பழம் சிறப்பை வைத்துக் கொள்ள வேண்டும். புதுமையாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டும் பழமையான விஷயங்களையும் அதுக்குள்ள அடக்கி வச்சிருக்கணும். பழையதை விட்டுட்டு புதுசை தேடினாலும் தப்பு, அதே நேரம் பழையது மட்டும் போதும் புதுசு வேண்டான்னு சொல்றதும் தப்பு. ரெண்டுலையுமே தப்பு இருக்கு. சரி, இந்த பாடம் இளந்தமிழேங்கிற நம்ம கவிதையை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியன் எழுதியிருக்காங்க. இவருடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா நூல் வெளியில கொடுத்துருக்காங்க. இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா பன்முகத்தன்மை கொண்டவர். பன்முகத்தன்மைனா ஒரே ஆள் பல துறைகள்ல சிறப்புடையவராக இருப்பாங்க. அது இவருடைய துறைகள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேராசிரியராக இருந்திருக்காரு, அப்புறம் ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்காரு, ஒரு சிறந்த கவிஞர், அப்புறம் இன்னொன்று இதழாசிரியர் என இவர் பன்முகம் திறமை கொண்டவரா இருக்கிறார். அப்ப இந்த திறமைகள்ல இவர் பேராசிரியரா பணியாற்றின காலங்கள்ல தமிழ் துறையினுடைய பாரதியார் பல்கலைக்கழகத்துல தமிழ் துறை தலைவராக இருந்திருக்கார். தலைவர் சொல்ல போனா நம்ம ஆங்கிலத்துல சொல்ல போனா HODன்னு சொல்லுவாங்க, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த துறை தலைவராக சிறந்து விளங்கிய தன்மையுடையவர். அதுக்கப்புறம் இவருடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா 2 முறை சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. 2 முறை சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. ஒன்று எதற்காகனா மொழிபெயர்ப்பாளராக ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருதும், இன்னொன்று என்னன்னா சிறந்த கவிஞருக்கான விருது, அதாவது ஒரு கிராமத்து நதி என்கிற கவிதை தொகுப்பிற்காகவும் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. அப்போ 2 முறை சிற்பி பாலசுப்ரமணியன் எழுதியிருக்காரு, ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருடைய கவிதைகள் பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. என்ன மொழிகள்னா ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி, இந்தி ஆகிய மொழிகளில் இவருடைய கவிதைகள் எல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் எழுதிய நூல்கள், இன்னும் பல நூல்கள் எழுதியிருக்காரு. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்ஜியங்களின் சங்கிலி, இப்படி பல கவிதை தொகுப்புகளையும் இவர் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உரைநடை நூல்களையும் எழுதியிருக்காரு. வெறும் கவிதை தொகுப்பு மட்டும் எழுதல, உரைநடையும் எழுதியிருக்காரு. என்னென்ன உரைநடைன்னு பாருங்க, மலையாள கவிதை, இலக்கிய சிந்தனைகள், அலையும் சுவடும் உள்ளிட்ட பல உரைநடை நூல்களையும் இவர் எழுதியிருக்கார். அடுத்தது கவிதைகளையும் புதினங்களையும் இவர் தமிழில் பிற மொழியில இருக்கக்கூடிய கவிதை, புதினம், நல்லவற்றை எப்பவுமே நம்ம ஒரு மொழியிலே இருந்துகிட்டு இருக்கிறத விட பிற மொழியில இருக்கக்கூடிய நல்லவற்றையும் அந்த மொழியில சேர்த்தாதான் அந்த மொழி என்ன செய்யணும், வளரும். அப்ப அதே மாதிரி தமிழ் மொழியிலும் பிற மொழியில உள்ள நல்லதை என்ன செய்யலாம், நம்ம எடுத்துக்கொண்டு மொழிபெயர்த்து இங்க எடுக்கலாம். அப்ப அப்படி மொழிபெயர்த்து எடுத்த ஒரு கவிஞர் தான் சிற்பி பாலசுப்ரமணியம். கவிதைகளையும் புதினங்கள்னா உங்களுக்கு தெரியும் நாவல், சரி, நாவல்களையும்
தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினராக இருந்து செயலாற்றியவர் தான் இந்த சிற்பி பாலசுப்ரமணியன். சரி, இந்த இளந்தமிழே நம்ம பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய இளந்தமிழே கவிதை எதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா சிற்பி பாலசுப்ரமணியத்துடைய நிலவு பூ என்ற தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. நிலவு பூ என்ற கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. 1 மார்க் கொஸ்டின் கூட கேட்கலாம். சிற்பி பாலசுப்ரமணியத்து இளந்தமிழே என்ற கவிதை எந்த கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டால் நிலவு பூ என்ற கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்த பாட்டு பாருங்க. செம்பருதி மலைமேட்டில் தலை சாய்ப்பான், செந்நிறத்து பூங்காடாம் வானமெல்லாம் தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக, தாமுளைக்கும் தொழிலாளர் வியர்வையெல்லாம் விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும். அவையெல்லாம் பாட எம்மருமை செந்தமிழே உன்னையெல்லாம் ஏற்ற துணை வேறுண்டோ இயம்பிடாயே. இது முதல் பாடல். இப்போ இந்த பாடல் ஒரு இயற்கையோடு சேர்த்து ஒரு தொழிலாளர் அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய தன்மை எப்படி இருக்கும், வியர்வைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை, ஒரு இருக்கக்கூடியதை கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. செம்பருதி மலைமேட்டில் தலை சாய்ப்பான், செந்நிறத்து பூங்காடாம் வானமெல்லாம். செம்பருதி, பருதினா சூரியன், செம்மை நிறமான சிவப்பு நிறம் கொண்ட சூரியன் மாலை நேரத்தில் என்ன செய்யணும்னா, சூரியன் மலை பக்கத்தில் பார்க்கும்போது சாதாரணமாக பார்க்கும்போதே அது அழகாக தான் இருக்கும். ஆனால் மலையிடம் இருக்கக்கூடிய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சூரியன் மறையக்கூடிய காட்சி ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல சூரியன் தன்னை மறைகிறான். அந்த மறையக்கூடிய நேரத்தில் வானம் எல்லாம் என்ன செய்யுதுன்னா சிவந்த பூக்கள் போன்று, வானமெல்லாம் சிவந்து பூத்திருந்தா அந்த வானம் எப்படி இருக்கும் வானத்துல, அந்த மாதிரி சிவந்து காணப்படுகிறது. அந்த சிவப்பு நிறம் எப்படி இருக்குன்னா உழைப்பாளர்கள் தெரியும், கடின வேலை செய்யக்கூடியவர்களை தான் நம்ம உழைப்பாளர்களுக்கு தான் என்ன செய்யணும்னா வியர்வை அதிகமாக வரும். வியர்வை முத்து முத்தா தோன்றுதுன்னு சொல்லுவாங்க. எப்படி நல்ல வெயிலில் நின்று வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உடம்புல வியர்வைகள் துளி துளியாக அங்கங்கே இருக்கும். அப்போ அதை பார்க்குறதுக்கு முத்து முத்தா இருக்கிற மாதிரி இருக்கிறதா சிற்பி பாலசுப்ரமணியன் நம்ம சொல்லியிருக்காரு. அப்போ தொழிலாளர்களுடைய வியர்வை வெள்ளம், வியர்வை சாதாரணமாக வியர்வைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அது வெள்ளம்னு ஒப்பிட்டு சொல்றது இருக்கிறதுன்னா அவ்வளவுக்கு நிறைய இருந்தது. அதுக்காக தான் வியர்வை வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வியர்வை வெள்ளம் விம்முகின்ற தோல் மீதில், அந்த பெரிய தோள்கள், உழைப்பாளர்கள் சொல்வது கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க, கடின இந்த வெயில்ல எல்லாம் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு தோள்கள் பார்த்தீங்கன்னா வலிமையாக இருக்கும், ரொம்ப வலிமையாக இருக்கும். அந்த தோள்கள் கொஞ்சம் உயரமாக இருக்கும். அப்படி பார்க்குறதுக்கு ஒரு மலை காட்சி மாதிரி இருக்கும். மலை எப்படி உயர்ந்து தாழ்ந்து இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ அதில் தோன்றுகின்ற வியர்வை துளிகள் இவற்றையெல்லாம் வியந்து பாட அருமை தமிழே உன்னை தவிர வேற எது உண்டா அப்படின்னு சொல்லிட்டு சிற்பி பாலசுப்ரமணியம் ஒரு கேள்வியை எழுப்புறாரு. இவற்றையெல்லாம், இந்த காட்சியெல்லாம், இந்த மலை மீது மலையில சூரியன் மறைகிறது, அப்புறம் வானத்தில் அந்த ஒரு இளஞ்சிவப்பு நிறம் தோன்றது, அடுத்தது உழைப்பாளர்களின் தோல் வலிமை, கைகள் சிவந்திருக்கிறது, அந்த உழைப்பாளர்களுடைய தோளில் இருக்கக்கூடிய வியர்வை, இதெல்லாம் வியந்து பாடுறதுக்கு தமிழே உன்னை தவிர வேற யாராவது இருக்க முடியுமா இதை பாடுறதுக்கு? நீ இதை சொல்லு. இயம்புதல்னா சொல்லுதல் பொருள். அப்ப இயம்புடாயோ அப்படின்னா நீ சொல்ல மாட்டாயோ, இதை நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியா கேட்கிறாரு. சரி, இதை இயற்கை அளவோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு இந்த பாட்டை. அடுத்து பாருங்க. 3 வரும் கவிதை வெறி குணவாய், எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய், முன்னம் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தாய், பாறை முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய், மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய் சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வா வா, பூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல் குளிர் பொதிகை தென்தமிழே சீறி வா வா. 3 வரும் கவிதை வெறி குணவாய். 3 வரும்னா அடக்கி வைக்க முடியாத அளவுக்கு என்ன செய்து எனக்கு கவிதை தோணுது. அப்ப நான் அதை என்ன செய்யணும், எழுதணும். அப்ப அது எந்த மொழியில எழுதுறதுன்னு பார்த்தா
அது ஒன்றை தவிர வேற எந்த மொழியும் எனக்கு என்ன செய்யல கிடைக்கல. அப்படி 3 பேரும் கவிதை பெருக்கி நீ தான் என்ன செய்யணும் உணவாய் வரணும். அப்படி வரும்போது முத்தமிழே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், முன்னாடியே படிச்சிருப்பீங்க. முத்தமிழ்னா என்ன? இயல், இசை, நாடகம். இந்த 3 தமிழுக்கும் நீ தமிழாகவும் நீ இருக்கிறாய். 3 தமிழாகவும் நீ இருக்கிறாய். அதனால முன்னும் ஒரு நாள் முன்னாடி நீ நினைச்சிருந்த பழங்காலத்தில் பாண்டிய மன்னனுடைய அவையில் வீற்றிருந்தாய். அப்படின்னா என்னது? பாண்டிய மன்னனுடைய காலகட்டத்துல, பாண்டியன் ஆட்சி செய்த காலகட்டத்துல சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க. அது உங்களுக்கே தெரியும். அப்ப அந்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நேரத்துல பல புலவர்கள் அங்க வந்திருந்தாங்க. பல புலவர்கள் பாடல்கள் ஏற்றினாங்க. இப்படி இருந்ததுனால அங்க யாரு முதன்மையா இருந்தாங்கன்னா ஒரு அரசனோ இல்ல வேற யாருமோ மக்களோ யாருமே இல்லை. அங்க முதன்மையா இருந்தது தமிழை மட்டும்தான். அப்ப அதனாலதான் அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொலு வீட்டு இருக்கிறது. அப்ப முதன்மைப்படுத்தி ஒன்னதான் வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு, மீண்டும் அதே பழமை நிலம் பாரிந்தலான வள்ளல்களையும் நீ தான் பெற்று தந்தாய். பாரிந்தலான வள்ளல்கள் சொல்லும்போது கடையேழு வள்ளல்களை குறிப்பிட்டிருக்காங்க. கடையேழு வள்ளல்களுடைய தன்மை உங்களுக்கு தெரியும். அவங்க இருக்கிறதெல்லாம் பிறருக்கு கொடுத்து உதவுனவங்க. அந்த வள்ளல்களை எல்லாம் நீ உன்னுடைய மொழியில என்ன செய்திருக்க, வெளிப்படுத்தி இருக்க. அப்படிதானா? எல்லாரும் அந்த புலவர்கள் பாடினாங்க. எந்த மொழியில பாடினாங்கன்னா தமிழ் மொழியில தான் பாடினாங்க. அப்போ அந்த பாரி முதலான வள்ளல்களை இந்த தமிழுக்கு இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தினது தமிழை நீதான். அப்படி இருக்கும்போது அந்த பழமையை நீ எனக்கு என்ன செய்யணும், மீண்டும் மீட்டு தரணும். அதே மாதிரி புதிய புதிய செய்திகள் என்ன செய்யணும், நீ இன்னும் தந்துட்டே இருக்கணும். அதே மாதிரி வள்ளல்களையோ இல்லை அரசர்களையோ புகழ்ந்து பாடுவதற்கு நீ என்ன செய்யணும், உதவி புரிந்து கொண்டே இருக்கணும். அடுத்தது மெய்சில் இருக்க தமிழ் குயிலே பாடிப்பார். இப்ப என்ன சொல்றாருன்னா தமிழாகிய மொழியை குயிலாக வர்ணித்து சொல்றாரு. தமிழாகிய மொழியே நீ தமிழ் குயிலே அப்படின்னு சொல்றாரு. மொழியேன்னு சொல்றதுக்கு பதிலா தமிழ் குயிலே நீ என்ன செய்யுது, மெய் சிலிர்க்க பாடிவார். இப்போ குயில் எல்லாம் குருவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சிறகையெல்லாம் அசைத்து ஒரு சிலிர்ப்போம். அதே மாதிரி சிலிர்த்து பறக்க ரெடியாகும் போது என்ன பண்ணும், ஒரு இறக்கையெல்லாம் விரித்து ஒரு சிலிர்ப்பு இல்லை. அந்த மாதிரி நீ என்ன செய், விரைந்து வெளியில வா, கூவிக்கொண்டே வெளியில வா. உன்னுடைய அடையாளத்தை நீ என்ன செய்யணும், காட்டணும். அதுக்காக நீ என்ன செய்யணும், வெளியில வரணும். அது மட்டும் இல்லாம கூட்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல. இப்ப கூண்டுக்குள்ள அடைச்சி போட்டிருக்கக்கூடிய ஒரு சிங்கம் என்ன பண்ணாத கூண்டை உடைச்சிட்டுன்னா அது என்ன எவ்வளவு வேகமா வெளியில வரும் இல்லையா? அந்த வேகத்தோடு நீ என்ன செய்யணும், வெளியில வரணும். அப்படி சீறி நீ என்ன செய்யணும், வெளியில வரணும். அப்போ அப்படின்னா என்ன பொருள்னா, எல்லா வளமைகளையும், எல்லா கவிதைகள், பல பல நூல்கள், இதெல்லாம் இன்னும் நீ என்ன செய்யணும், நிறைய குறுகிய காலத்துல நிறைய நூல்கள், கவிதைகள் எல்லாம் இதெல்லாம் வெளியில வரணும். அதுக்காக நீ என்ன செய்யணும், சீக்கிரமே வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிற்பி பாலசுப்ரமணியன் இந்த பாடலை, இந்த கவிதையை இயற்றியிருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா 2 கேள்விகள் இருக்கு. ஒரு குருவினா இருக்கு, ஒரு சிறுவினா இருக்கு. என்ன குருவினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் சிற்பி தமிழின் எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்று சிற்பி பாலசுப்ரமணியன் கூறுகிறார். எவற்றை வியந்து பாட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செந்நிறத்து வானம் போல சிவந்த கைகளை உடைய உழைப்பாளர்களின் தோல் வலிமையை தோல் மீது வீற்றிருக்கக்கூடிய வியர்வை முத்துக்களை பாட தமிழை உன்னுடைய துணை வேண்டும் என்று சிற்பி பாலசுப்ரமணியன் கூறுகிறார். அடுத்தது இன்னொன்று என்னன்னா, அந்த கவிதை நயத்தை பற்றி கேட்டிருக்காங்க. அந்த பாடலுடைய கவிதை நயம் அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமா சூரியன் உதிக்குது மறையுது அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, செம்மையான அதை கொஞ்சம் உயர்வா சொல்லியிருக்கேன். செம்மை நிறமா அந்த சூரியன் அது மலையில மறையுது, அது மறையதுனால வானமெல்லாம் பூ போல காட்சி அளிக்கிறது. அடுத்த உழைப்பாளர்களின் தோல்ல வியர்வை தான் வீட்டிருக்கு, அந்த வியர்வை முத்துக்களுக்கு ஒப்பா சொல்லியிருக்கு. இதெல்லாம் கவிதை நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டா நீங்க சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா நிறைய பண்பு தொகைகள் தான் கொடுத்துருக்காங்க. செம்பருதி, செந்தமிழ், செந்நிறம். செம்பருதின்னு சொல்லும்போது
செம்மை நம்ம பிரிச்சு பார்க்கும்போது தெரியும். செம்மை கூட்டல் பருதி, செம்மையான சூரியன் அப்படின்னு பொருள். அப்ப மை விகுதி மறைந்து வந்திருக்கு. அதனால இதுக்கு வந்து என்ன தொகை தான்? பண்பு தொகை. மை விகுதி வந்தனாலே எனக்கு பண்பு தொகை வருது. அடுத்தது முத்து முத்தாய். முத்து முத்தாய் அடுக்கு தொடர். ஒரே சொல் திரும்ப திரும்ப வர்றது. திரும்ப திரும்ப வந்தனாலே அதுக்கு பேரு அடுக்கு தொடர். இதெல்லாம் நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கக்கூடியதா இருந்தாலும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிவந்து. ஊ முடிச்சிட்டாலே, கடைசியில ஊன்னு முடிச்சிட்டாலே அதுக்கு பேரு வினையெச்சம். அது உங்களுக்கு தெரியும். சிவந்து, அப்போ சிவந்துக்கு வினையெச்சம். வியர்வை வெள்ளம். வியர்வையை வந்து உருவகப்படுத்தியிருக்காங்க வெள்ளத்திற்கு. அது தண்ணீருக்கு வியர்வையை உருவகப்படுத்தி இருக்கிறதுனால இது வந்து உருவகம். சரியா? வியர்வை வெள்ளம் வந்து உருவகம். அடுத்தது பகுபத உறுப்பு இலக்கணம் பாருங்க. சாய்பான். ஃபர்ஸ்ட் சாய்பான் எப்படி பிரிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, சாய் கூட்டல் இப்பு கூட்டல் ஆன். சாய் தெரியும். ஃபர்ஸ்ட் பகுதி வந்து எப்பவுமே முதல்ல இருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது பகுதி வந்து எப்படி இருக்கும்னா ஏவல் அல்லது கட்டளை பொருளில் வரும். பகுதி ஏவல் அல்லது கட்டளை பொருளில் வரும். அப்ப இதுல சாய்ங்கிறது ஏவல் பொருள்ல வந்துருக்கு. அதனால இது வந்து பகுதி. இப்பு, ரெண்டு இப்பு கொடுத்துருக்காங்க. பிரிச்சதுல நமக்கு ரெண்டு இப்பு வருது. அப்ப ரெண்டு, ஒண்ணு இடைநிலை, இன்னொன்னு சந்தி. அப்ப இடைநிலை பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரக்கூடிய மெய்யெழுத்து சந்தி. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில ஒரு மெய்யெழுத்து வந்துன்னா அதுக்கு பேர் சந்தி. அதுக்கு அடுத்து இருக்கிறது இடைநிலை. இடைநிலை இதுல என்ன இடைநிலை வந்திருக்குன்னா எதிர்கால இடைநிலை. எதிர்கால இடைநிலை எப்படி வந்து பாத்தீங்கன்னா, இந்த சொல்ல வந்து நீங்க சொல்லி பார்க்கணும். எப்படி? சாய்பான். அப்ப இது என்ன வந்திருக்கு? எதிர்காலத்துல இருக்கு. இனிமேல் தான் செய்ய போறான். சாய்பான், இனிமேல் சாய்ப்பான் அப்படின்னு தான் பொருள். அப்ப இது வந்து எதிர்காலத்தை குறிக்குது. அதனால இது எதிர்கால இடைநிலை. அடுத்து பாத்தீங்கன்னா ஆண். ஆண்பால் வினைமுச்சு. ஒரு ஆணை குறிக்கிறது. அப்ப இது வந்து ஆண்பால் வினைமுச்சு விகுதி. அடுத்து ரெண்டாவது விம்முகிஞ்சர். விம்முகிஞ்சர் பிரிக்கும் போது அதே மாதிரிதான் பகுதி நம்ம என்ன செய்வோம்? ஏவல் பொருளை சொல்லுவோம். அதனால இது வந்து பகுதி விம்மு, ஒரு ஏவல் அல்லது கட்டளை பொருளை சொன்னனால இருக்கிறாரு விம்மு கூட்டல் கிஞ்சு கூட்டல் ஆ. விம்மு பகுதி, கிஞ்சு. இதை சொல்லி மறுபடியும் இந்த இடைநிலை கண்டுபிடிக்க ஈஸியான வழி இந்த சொல்ல சொல்லி பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா விம்முகிஞ்சர். அப்ப என்னது? நடந்து கொண்டே இருக்கிறது. விம்முகிஞ்சர். இப்ப நான் விம்மி அழுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. விம்முகிஞ்சர் இந்த வியர்வை துளிகள் விம்முகின்ற வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப விம்முகிஞ்சர். கிஞ்சு வந்து நிகழ்கால இடைநிலை. அடுத்து ஆ, பெயரச்ச விகுதி. அடுத்தது வியந்து. வியர் கூட்டல் இத்து, அடைப்பு குறிக்குள்ள இந்து, இத்து கூட்டல் ஓ. இப்ப வியர் மறுபடியும் ஏவல் பொருள்ல வரணும். வியர் பகுதி. இத்து இப்பவும் இதுல ரெண்டு ஒரே எழுத்துக்கள், அதாவது மெய் எழுத்துக்கள் ரெண்டு வந்திருக்கு. ரெண்டு வந்துச்சுனாலே முதல் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா சந்தியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறது தான் இடைநிலை. அப்ப இதுல முதல் இருக்கக்கூடியது இத்து. முதல் இந்த இத்து இது வந்து சந்தி. அதுக்கு பக்கத்துல அடைப்பு குறிக்குள்ள கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே சொல்லி தந்திருப்பாங்க, உங்களுக்கு சொல்லி தந்ததுதான். இந்து வந்து இத்தா மாறி சரி, இத்து இந்தா மாறினதுனால அந்த இந்து வந்து என்னன்னா விகாரம்னு சொல்லுவோம். விகாரமா மாறுபட்டு வரக்கூடியது. அப்ப இந்த இந்து வந்து விகாரம். ஆனா இத்து அடுத்த இத்து இறந்த கால இடைநிலை. அடுத்து ஊ வினையச்ச விகுதி. ஏற்கனவே இலக்கண குறிப்புல சொன்ன மாதிரிதான் ஊ வந்துச்சாலே அது வந்து வினையச்ச விகுதி. ஏன் அப்படின்னா ஊ வந்து முடியக்கூடிய சொற்களை பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வினை சொல்லை கொண்டு மட்டும்தான் முடியும், வேற எந்த சொல்லியும் கொண்டு முடியாது. அதனால இந்த ஊ வந்துச்சுனாலே அது வினையச்ச விகுதி தான். அதுக்கப்புறம் இருந்தாய். இருந்தாய் இரு கூட்டல் இத்து அடைப்பு குறிப்புள்ள இத்து கூட்டல் ஆய். இரு பகுதி, இத்து சந்தி. மறுபடியும் ஒரே எழுத்து நான் வந்து பார்த்துக்கிட்டு ரெண்டு எழுத்துமே ஒரே எழுத்து. அப்போ முதல் எழுத்து சந்தி. அடுத்து அதுக்கு அடைப்பு குறிப்புள்ள இருக்கக்கூடியது விகாரம். விகாரம் இத்து தான். இத்து இந்த மாறிட்டு அதனால இது இந்தானது விகாரம். அடுத்த இத்து
சாரி, அடுத்த விதி இறந்த கால இடைநிலை. ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. இத பாத்தீங்கன்னா இந்த மறுபடியும் இந்த சொல்ல பார்த்தாலே தெரியும். இந்த விகுதி எப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. இருந்தாய் அப்படின்னு சொல்லும் போது முன்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் நம்ம சொல்ல முடியும். இருந்தாய், நீ இருந்தாய் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ முன்னிலையில இருக்கிறார், முன்னிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆள். இருந்தாய் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆள் தான் குறிக்கிறதே தவிர பலரை குறிக்கல. அப்போ ஒருமை, முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. இப்படி இதன் மூலமா நம்ம என்ன செய்யலாம், இதை கண்டுபிடிக்கலாம். அடுத்தது புணர்ச்சி விதி. முதல்ல செம்பருதி. இதை எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தோன்னே தெரியும், இது பண்பு தொகை. அப்ப இதை எப்படி பிரிக்கலாம், செம்மை கூட்டல் பருதி. அப்ப இது பார்த்தோன்னே தெரியும், இது பண்பு தொகை அப்படின்னு தெரியும். அப்ப பண்பு தொகை வந்துட்டாலே மை விகுதி வருது. மை விகுதி வந்துட்டாலே அதுல முதல் விதி என்னதான் வரும், ஈறு போதல் விதி தான் வரும். ஃபர்ஸ்ட் இந்த ஈறு போகுது. அப்ப என்ன ஆகுது, ஈறு போதல் விதிப்படி செம் கூட்டல் பருதி அப்படின்னு ஆயிடுச்சு. செம்புட்டல் பருதி எப்படி ஆச்சு. சேர்த்து சொல்லி பார்த்தா செம்பருதி உள்ள விடை வந்துச்சு. அடுத்தது வானமெல்லாம். பிரிச்சு எழுதும்போது வானம் கூட்டல் எல்லாம். இப்ப எப்பவுமே புணர்ச்சி விதி படிக்கும் போது நம்ம பிரிச்சு எழுதிடுவோம். ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம பிரிச்சு எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கடைசி எழுத்து, அதாவது நிலைமொழியில் உள்ள இறுதி எழுத்தையும் வறுமொழியில் உள்ள முதல் எழுத்தையும் பார்க்கணும். அப்ப இது ரெண்டையும் பார்க்கும்போது நமக்கு பார்த்த உடனே தெரியுது உயிரெழுத்தா மெய் எழுத்தா அப்படின்னு பார்த்த உடனே தெரியும். அப்ப இங்க என்ன இருக்கு, நிலைமொழியில மெய் எழுத்து இருக்கு. இந்த மெய்க்கு இன்னொரு பேர் உடல், மெய்க்கு இன்னொரு பேர் உடல், இது உயிர் எழுத்து. அப்ப அதனால இதுக்கு என்ன விதி வரும்னா உடல் மேல், இந்த உடல் மேல், மெய்ய உடல்னு சொல்றோம். அப்ப உடல் மேல் இங்க நாங்க உயிர் எழுத்து. அப்ப உடல் மேல் இந்த உயிர் ஒன்றுவது இயல்பே. அப்ப உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி இம் கூட்டல் ஏ என்ன ஆகிறது, மேன் ஆகிறது. அப்ப அதனால இது வானம் எல்லாம் என்று உணர்கிறது. அடுத்த கொஸ்டின்,
உன்னை அல்லால். இதை பிரிக்கும் போது உன்னை கூட்டல் அல்லால். இப்போ இதுல வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க கடைசியில நிலைமொழி கடைசி எழுத்தையும் வருமொழி முதல் எழுத்தையும் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இங்க என்ன வருதுன்னா இன் கூட்டல் ஐ. அப்ப ஐ என்று எழுத்து வருது, உயிர் எழுத்து தான் வருது. இங்க என்ன எழுத்து இருக்குன்னா உயிர் எழுத்து இருக்கு. அப்ப உயிரும் உயிரும் சேராது. அப்ப அதை சேர்க்கிறதுக்காக இன்னொரு எழுத்து வருது. அப்ப அந்த எழுத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா உடம்படுமை. நிலைமொழி இறுதியில உயிரெழுத்தும் வருமொழி முதல்ல உயிரெழுத்தும் இருந்தா அந்த இரண்டும் வந்து சேராது. அதனால அதை சேர்க்கிறதுக்காக ஒரு மெய்யெழுத்து இடையில தோன்றும். அதுக்கு பேர் உடம்படு மெய். அதுக்கு ஒரு விதி கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஈ ஐவழி யவ்வும். அதாவது இந்த இடத்துல கடைசியா நம்ம ஐ பிரிச்சு கொடுத்துருக்கோம்ல, இன் கூட்டல் ஐ பிரிச்சு கொடுத்துருக்கோம்ல, இந்த இடத்துல இ இ இந்த மூன்று எழுத்துக்கள் இ இ ஐ இந்த மூன்று எழுத்துக்கள்ல ஏதாவது ஒரு எழுத்து இருந்ததுன்னா அந்த இடத்துல அதுக்கு அடுத்து வரக்கூடியது யா எழுத்து என்ற எழுத்து, அதாவது இ புள்ளி எழுத்து. சரியா? அப்ப இந்த எழுத்து என்ன செய்யணும்னா இடையில் தோன்றும். இப்படி தோன்றும். உன்னை கூட்டல் ஈ கூட்டல் அல்லால் இப்படி தோன்றும். இது அடுத்தது என்ன ஆகும்னா அடுத்து இன்னும் ஒரு விதி இருக்கு. இது உடனே என்ன செய்யறது சேர்ந்துடாது. அதுக்கு அடுத்து என்னன்னா இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இது ஒரு மெய் எழுத்து, இது ஒரு உயிர் எழுத்து. அப்போ உடல்மே உயிர் வந்து தோன்றுவது இயல்பே ஏற்கனவே இன்னைக்கு படிச்சாச்சு. அப்போ உடல்மே உயிர் வந்து இது உடல் இது உயிர். அப்ப என்ன விதியா இருக்கும்? உடல்மே உயிர் வந்து தோன்றுவது இயல்பே. இந்த ரெண்டு விதியின் வழியாக இந்த உன்னை அல்லால் என்பது தோன்றும். அடுத்து இதுல இன்னும் இது சொல்லலாம். எப்படின்னா ஈ ஐவழி யவ்வும் இது வந்து ஒரு நூற்பாவுடைய தொல்காப்பியங்களோட ஒரு நூற்பாவோட பாதிதான் இதுல இருக்கு. மீதி இன்னும் உண்டு. ஏனே உயிர் வழி வவ்வும் ஏவும் இவ்விருமையும் உடம்படு மெய் என்றாகும். அதாவது ஈ ஐவழி ஈ ஐ வந்து இந்த இடத்துல வந்துன்னா இந்த ஈ என்பது வரும். அது தவிர பிற உயிரெழுத்துக்கள் வரும்போது என்ன வரும்னா இப் வரும். அதுக்கப்புறம் ஏ மட்டும் இந்த நெடிலெழுத்து ஏ இந்த ஏ வரும்போது மட்டும் இந்த ஈயும் வரலாம் இவும் வரலாம். இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு எழுத்து கண்டிப்பா வரலாம். அது தெரிஞ்சு வச்சிருக்கலாம். அடுத்து செந்தமிழ். இதை பிரிக்கும் போது செம்மை கூட்டல் தமிழே. செம்மை கூட்டல் தமிழ் ஏற்கனவே சொன்ன மாதிரி பண்பு இது பண்பு பெயர் புணர்ச்சி எதுனால மை விதிக்கு வந்துருக்கு. அப்ப என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஈறு போதல் என்ற விதி வரும். ஈறுபோதல் விதிப்படி இதுல மை விதி கெடும். அப்போ செம் கூட்டல் தமிழ் தமிழே அப்படின்னு வரும். செம் கூட்டல் தமிழே அப்படின்னு முடிச்சிட்டு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஈறுபோதல் விதி முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்குன்னா நம்ம ரெண்டு பக்கமும் பார்க்கணும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா செந்தமிழே இந்து இருக்கு. ஆனா இங்க என்ன இருக்கு? இம் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு மெய் எழுத்துமே வித்தியாசம். அப்ப இதுல என்ன வரும்னா முன்னின்ற மெய்திரிதல். அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெய் எழுத்தானது திரிந்து வரக்கூடியது. திரிதல்னா மாறி வரும். ஒரு மெய் எழுத்து இன்னொரு மெய் எழுத்தாக மாறி வருதுதான் முன்னின்ற மெய்திரிதல் என்ற விதி. அப்போ இதுல வந்து முன்னின்ற மெய்திரிதல் என்ற விதிப்படி
இந்த விதிப்படி இதுல என்ன ஆகும்னா செம் என்கிறது செந்த் அப்படின்னு ஆகும். செந்த் கூட்டல் தமிழே. இப்ப இது என்ன ஆச்சு? செந்தமிழே என்று உணர்ந்தது. இப்படி புணர்ச்சி விதியும் கண்டிப்பா படிச்சிருக்கணும். புணர்ச்சி விதி 2 மார்க்குக்கு வரும். அப்புறம் சரி ஒரு தடவை கூட முதல்ல இருந்து பார்ப்போம். ஒரு சின்ன ரிவைஸ் தான். ஃபர்ஸ்ட் சிற்பி பாலசுப்ரமணியனை பற்றி பார்ப்போம். சிற்பி பாலசுப்ரமணியன் ஏற்கனவே சொல்லியிருந்தாச்சு, ஒரு ஞாபகப்படுத்திடுங்க. சிற்பி பாலசுப்ரமணியன் நிலவு அவருடைய நிலவு பூ என்ற கவிதையிலிருந்து இந்த இளந்தமிழே கவிதை எடுக்கப்பட்டுள்ளது. சிற்பி பாலசுப்ரமணியத்தினுடைய சிறப்பு, அவர் ஒரு சிறந்த பன்முகத்தன்மை உடையவர், பேராசிரியர், இதழாளர், மொழிபெயர்ப்பாளர், சிறந்த கவிஞர், தமிழ்துறை பேராசிரியர், பாரதியார் பல்கலைக்கழகத்துல தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றியவர். அடுத்து இவருக்கு 2 சாகித்ய அகாதமி விருது கிடைச்சு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை நூலுக்காகவும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு, சிறந்த மொழிபெயர்ப்புக்காகவும் இவருக்கு 2 சாகித்ய அகாதமி விருது கிடைச்சது. அதுக்கப்புறம் இவருடைய நூல்கள் ஒளிப்பறவை, கவிதை நூல்கள் ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்யங்களின் சங்கிலி போன்ற கவிதை நூல்களையும், அடுத்து உரைநடை நூல்கள், மலையாள கவிதை, இலக்கிய சிந்தனைகள், அப்புறம் அலையும் சுவடும் போன்ற உரைநடை நூல்களை எழுதியிருக்காரு. இவருடைய மிகப்பெரிய சிறப்பு வந்து ஏற்கனவே சொன்னதான் 2 சாகித்ய அகாதமி விருது பெற்றது. ஒன்று கவிதைக்காக, இன்னொன்று மொழிபெயர்ப்புக்காக. அப்புறம் புதினங்களையும் உரைநடைகளையும் பிற மொழிபெயர்க்கக்கூடிய தன்மையுடையவராக இருந்தார். அதனால பிற மொழியில இருக்கக்கூடிய புதினங்களையும் உரைநடையும் மொழிபெயர்த்து தமிழ் மொழியில சேர்த்திருக்கிறார். அடுத்து சாகித்ய அகாதமியினுடைய செயற்குழு உறுப்பினராக பணியாற்றிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு ஆள் தான் சிற்பி பாலசுப்ரமணியன். அடுத்து பாட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன ஒரு கொஸ்டின் ஆன்சர் இருக்கு. கவிஞர் எவற்றை வியந்து பாட தமிழ் துணை வேண்டும் என்று கூறுகிறார் கேட்டால், உழைப்பாளர்களின் திரண்ட தோல் மீது விற்றிருக்கக்கூடிய வியர்வை துணியை பாட கவிஞரின் தமிழின் துணை வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கவிதையில் இடம்பெற்றுள்ள நயங்கள் சிறப்பாக கூறப்பட்டுள்ள நயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை நேரத்தில் சூரியன் மறைகிறது, அப்புறம் அந்த மறைகிற நேரத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சம், அந்த வெளிச்சத்தினுடைய சிவப்பு நிறம், அடுத்தது உழைப்பாளர்களின் தோள்கள் மீது வீற்றிருக்கக்கூடிய வியர்வை துளிகள், அப்புறம் வந்து அவர்களுடைய கைகளின் சிவப்பு, இதையெல்லாம் பாட கவிஞர் அழகுபடுத்தி கூறியிருக்கிறார். சாதாரணமாக சொல்றதை விட அழகுபடுத்தி சொல்லியிருக்கிறார். அப்புறம் வந்து ஒரு கற்பவை கற்றபின் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழி பாடத்தில் மொழி வாழ்த்து பாடல் இடம்பெறுவதன் நோக்கம் குறித்த கருத்துக்களை தொகுத்து கலந்துரையாடல் நிகழ்த்துக. இது வந்து வகுப்புல கலந்துரையாடல் நிகழ்த்த வேண்டியது. ஆனால் நீங்க வீட்டில் இருக்கிறதுனால நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தமிழ் மொழியில ஏன் தமிழ் வாழ்த்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து கற்பவை கற்றபின்ல ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு தகவலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னெல்லாம் இருக்கும், அதாவது எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம், தமிழ் மொழியினுடைய சிறப்பை வந்து பிறருக்கு தெரியறதுக்காகவோ இல்லை வேற உள்ள பல கருத்துக்களை வந்து தெரிந்து கொள்வதற்காக இப்படி நிறைய காரணத்தை சொல்லலாம். அப்படி அதுக்காக கூட என்ன செய்யலாம், இதை வந்து கொடுத்துருக்கலாம். தமிழ் வாழ்த்து, மொழி வாழ்த்துன்னு கொடுத்துருக்கலாம். மொழியை வாழ்த்துறதுக்காக சொல்லியிருக்கலாம், இல்லை மொழியினுடைய முக்கியத்துவத்தை சொல்றதுக்காக, மொழியினுடைய அழகை சொல்றதுக்காக, இப்படி பலவித காரணங்களால் என்ன செஞ்சிருக்கலாம், இதை கொடுத்துருக்கலாம். இதை தவிர உங்களுக்கும் சில கருத்துக்கள் தோன்றும், அதை வச்சு நீங்கள் வந்து யோசித்து வச்சுடுங்க. ஏன்னா டெஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஓன் கொஸ்டின்ஸை கேட்குறாங்க. சரி, எல்லாருக்கும் நன்றி.